நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். பூமி பிறவி எடுக்க இறைவன் கொடுத்த பூமி இது. ஒரு அடியில் உயிரை கொடுத்தான், 1.5 அடியில் பிறக்க வைத்தான், 5 அடியில் வளர விட்டான், 6 அடியில் உறங்க செய்தான். நீ உடம்புக்குள் நீரை விட்டான், குளம் போல தேங்க விட்டான், அருவி போல குதிக்க விட்டான், ஆறு போல பாய்ந்து ஓட விட்டான், கடல் போல ஆட விட்டான், அனைத்தையும் இறுதியில் உறைய வைத்தான், 6 அடியில் உறங்க செய்தான். நெருப்பு கருவின் நெருப்பில் உருவம் செய்தான், மாதம் 10 நெருப்பாய் வழிவர செய்தான், தாயின் நெருப்பை குடிக்க வைத்தான். நெருப்பில் நெருப்பாய் உயிரை வளர வைத்தான், காலக்கெருவினால் நெருப்பை குறைய வைத்தான், 6 அடியில் எரிய வைத்தான். காற்றை அலைய விட்டான், பிண்டத்தில் மூச்சாய் நுழைய வைத்தான், உள்டடு வெளிவிட்டு உடம்பை வாழ வைத்தான், இறுதியில் பிண்டத்தின் சுவாசத்தை அண்டத்தில் கரைய விட்டான். ஆவியும் இல்லை, 6 அடியும் இல்லை, ஆகாயம் நிலத்தில் மழையாய், மழையில் காற்றினில் அண்டமாய், அண்டத்தில் அகிலமாய், அகிலத்தில் ஞானமாய், ஞானத்தில் வெளி வெளியாய், வெளிகளின் வெளி வெளியாய், பரமபதம் பணிய என் அருளாளா என்னை படைத்ததுவோ இறைவா.